மாற்றம் ஊடக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைபவர் தமிழ் அறத்தின் மகத்தான அடையாளம் திரு உ. சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா, 2010ஆம் ஆண்டு நீங்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக இருந்தீங்க. திரு கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தாங்க. அந்த தருணத்தில் நீங்கள் ₹1 லஞ்சம் வாங்கினாலும் என்னை தூக்கிலிடுங்கள் அப்படின்ற ஒரு செய்தியை சொன்னீங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற தகவல் என்னங்க ஐயா? உங்களோட கருத்து பதிவு பண்ணுங்க ஐயா. வணக்கம். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி, இதுக்கு இப்போ நான் விடை சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு 15-16 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம போகணும். நான் 2010 நாமக்கல் மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்தேன். அப்போ அன்றைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தது கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவருடைய திமுக ஆட்சி அன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியை செய்து கொண்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் நான் கலெக்டராக இருந்தேன். இப்போ இந்த கடிதம் நான் அன்றைக்கு தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு எழுதினேன். ஒரு கடிதம் எழுதினேன். அந்த கடிதத்தில் தான் இதை குறிப்பிட்டு இருக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னா, நான் இங்கே கலெக்டராக இருக்கிறேன். நான் என்னை கலெக்டராக அந்த மாவட்டத்துக்கு நான் நியமிக்கிறப்பவே நான் என்னுடைய அந்த தீவிரமான நிலைப்பாடுகள், உறுதியான நிலைப்பாடுகள், நேர்மை நியாயத்தினுடைய அடிப்படையிலே சட்டத்திற்குட்பட்டு விதிகளுக்குட்பட்டு செயல்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் எந்தவித பரிந்துரை வந்தாலும், சிபாரிசு வந்தாலும், அழுத்தங்கள், நெருக்கடி வந்தால் நான் அதற்கு இடம் கொடுக்கறதுல உறுதியான நிலைப்பாடு எடுப்பேன். இந்த சிபாரிசுகள், பரிந்துரைகள்லாம் எடுத்துக்கொள்ளாத ஒரு தன்மை, ஒரு உச்சபட்ச நேர்மை, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு நானே ஓராண்டு தான் நம்மளை வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் அன்றைக்கு கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது திமுக அரசு என்னை 2 ஆண்டுகள் அங்கே கலெக்டராக பணி செய்ய அனுமதிச்சிச்சு. அதை நான் சொல்லித்தான் ஆகணும். ஆனாலும் கூட என்னுடைய பேட்ச்மேட்ஸ்ன்னு சொல்கிற என்னுடைய அணியைச் சேர்ந்தவர்கள் எனக்கு முன்பாக ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாகவே பணியில் சேர்ந்தார்கள். எனக்கு பின்னால் ஒரு 7-8 மாதங்களுக்கு பிறகுதான் அவர்கள் மாறுதல் செய்யப்பட்டார்கள். அந்த கதை வேறு. ஆனாலும் கூட அன்றைக்கு இருந்த திமுக அரசு என்னை 2 ஆண்டு இங்கே கலெக்டர் அனுமதிச்சதுங்கிறது நான் அதை சொல்லித்தான் ஆகணும். அதுவே ஒரு பெரிதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், என்னை அந்த கலெக்டராக இருந்த பொழுது மாற்றம் செய்த அந்த முறை இருக்கிறதல்லவா, அதுதான் எனக்கு மனசில் ஒரு வலியை ஏற்படுத்துச்சு. என்னென்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கிராமப்புறங்களில் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராமத்தில் தங்கணுங்கிற ஒரு சட்டம் இருக்குது. அப்படி தங்கலைன்னா அவர்களை பணி நீக்கம் செய்யலாங்கிற ஒரு நிலையும் இருக்குது, விதியும் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி 32 மாவட்டங்கள். அந்த 32ல் சென்னை மாவட்டத்தில் இந்த கிராம நிர்வாக அலுவலர் அந்த முறை இல்லை. மீதி 31 மாவட்டத்தில் எந்த கலெக்டரும் இந்த விதியை, இந்த ரயட் மேனுவல் ரூல் 3 அப்படிங்கிற அந்த விதியை அமல்படுத்த யாரும் முன்வரல. இதை நான் அமல்படுத்த முன்வர்றேன். ஒன்று அது சட்டம், ஒரு விதி. இன்னொன்று, இந்த நாட்டினுடைய கிராமப்புறங்களை நான் அளவிலாது நேசிக்கிறேன். இந்த நாட்டினுடைய கிராமப்புறங்கள் தான் தேசத்தினுடைய அடிநாதமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இந்த நாட்டில் கிராமப்புறங்களிலே வாழக்கூடிய விவசாயிகள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று நான் எண்ணுகிறேன். எனவே நான் இந்த அரசாட்சியினுடைய ஒரு அடையாளமாக, நிர்வாகத்தினுடைய ஒரு அடையாளமாக கிராம நிர்வாக அலுவலர்கள் அங்கே தங்கணுங்கிற அந்த சட்டத்தை அமல்படுத்த நான் முற்படுறேன். அதற்கு எதிர்வினையாக கிராம நிர்வாக அலுவலர்கள் பெரும் போராட்டம் நடத்துகிறார்கள், தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துகிறார்கள். அதற்கு அன்றைக்கு அங்கே நாமக்கல் மாவட்டத்தில் இருந்த அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவை சேர்ந்தவர்கள், குறிப்பாக துணை சபாநாயகர் விபி துரைசாமி போன்றவர்கள்லாம் அவர்களுக்கு ஆதரவாக நின்று எனக்கு எதிராக செயல்பட்டார்கள். இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த நிலையில் நான் அன்றைக்கு மசூரிக்கு, உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மசூரிக்கு பயிற்சிக்காக ஒரு 8 வார கால பயிற்சிக்காக நான் செல்கிறேன். நார்மலாக இது போன்ற இந்த பயிற்சிக்கு செல்கிறப்போ அலுவலர்களை மாற்றுவது இல்லை, அதுதான் வழக்கம். ஆனால் நான் போய் 1 வாரத்தில் என்னை மாற்றிவிட்டார்கள். இப்போ என்னை மாற்றினா நான் இங்கிருந்து உடனடியாக வர முடியாது. அந்த பயிற்சி விதிகளின்படி உடனடியாக நான் அது பாதியில் விட்டுவிட்டோ அல்லது விடுப்பு எடுத்துக்கொண்டோ வர முடியாது.
அந்த ஒரு நிலை. நானும் ஒரு 2000 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கிறேன். என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, பிள்ளைகள் கலெக்டர் பங்களூரில் இருக்கிறார்கள். புதிய கலெக்டர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் அந்த பணியிலே வந்து சேர்ந்திருக்கிறார். எனக்கோ பணியிடம் வழங்கப்படவில்லை. என்னுடைய குடும்பம் எங்கே போவதென்றே தெரியவில்லை. இந்த நிலை ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழலை எனக்கு ஏற்படுத்தியது. இது எனக்கு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியது. நீங்கள் என்னைய ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு ஐஏஎஸ் அலுவலரை மாற்றுவதற்கு சகல அதிகாரம் இருக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர்கள் நினைத்தால் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் மாறுதல் செய்யலாம், எத்தனை காலம் அனுமதிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் முடிவு செய்யலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, என்னை மாற்றிய முறை இருக்கிறது அல்லவா. நான் ஒரு 2000 கிலோமீட்டருக்கு அப்பாலே பயிற்சியிலே மசூரியிலே இருந்த பொழுது என்னை மாற்றி எனக்கு எந்த பதவி பணியிடங்களும் அளிக்கப்படாமல் என் குடும்பம் கலெக்டர் பங்களூரில் அங்கே இருந்த பொழுது அவர்கள் எங்கே போக்கிடமில்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தினார்கள். இது எனக்கு சற்று வழியை ஏற்படுத்தியது. அந்த பின்புலத்தில் தான் நான் அன்றைக்கு தமிழக முதல்வராக இருந்த திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நான் கடிதம் எழுதுகிறேன். அந்த கடிதத்தில் தான் நான் குறிப்பிடுகிறேன், நான் என்ன தவறு செய்துவிட்டேன், நான் நேர்மையாக இருந்தது தவறா, நேர்மையினுடைய உச்சத்தை தொட்டேன், மக்களின்பால் அளப்பரிய பரிவு கொண்டு நான் ஆட்சி நடத்தினேன், உங்களுடைய எல்லா திட்டங்களையும் நான் மிகச்சிறப்பாக நான் நடத்தினேன், எதற்காக என்னை இந்த முறையில் மாற்றுகிறீர்கள், மாற்றுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் அந்த மாற்றுகின்ற முறை இருக்கிறது அல்லவா, அது சரியானதல்ல, ஏற்புடையதல்ல, அது மனதிலே வலியை ஏற்படுத்துகின்ற ஒரு மாறுதல், இதை ஏன் செய்தீர்கள், நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்கிறேன். அந்த கடிதத்தில் தான் நான் குறிப்பிடுகிறேன், நான் சரியாக வேலை செய்யவில்லை என்று சொன்னார். ஒரு ஐஏஎஸ் அலுவலராக, ஒரு கலெக்டராக சரியாக என்னுடைய பணியை செய்யவில்லை என்று சொன்னால் என்னை பணி நீக்கம் செய்யுங்கள். நான் ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு அல்லது குறிப்பிட்ட சாதியினருக்கு சாதகமாக அப்படி நான் செயல்பட்டு இருந்தால் என்னை சிறையில் அடையுங்கள். நான் என்னுடைய நீண்ட பணிக்காலத்தில், அன்றைக்கு 2010 நான் ஒரு 20 ஆண்டு கால பணிக்காலம் நான் முடித்திருக்கிறேன். எனவே என்னுடைய நீண்ட பணிக்காலத்தில் எங்காவது எவரிடத்திலாவது ₹1 லஞ்சம் வாங்கியிருந்தால் என்னை தூக்கிலிடுங்கள் என்று அன்றைக்கு நான் கடிதம் எழுதினேன். இந்த கடிதம் தான் அன்றைக்கு ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. எனவே நான் இன்றைக்கு கடிதம் எழுதியது உண்மை. ₹1 லஞ்சம் வாங்கியிருந்தால் கூட என்னை தூக்கிலிடுங்கள் என்று துணிச்சலாக நான் குறிப்பிட்டது உண்மை. அந்த பின்னணி, நான் நாமக்கல் மாவட்ட அந்த கலெக்டராக இருந்து மாறுதல் செய்யப்பட்ட பின்னணி. இப்போ ஒன்று, அவர்கள் தமிழக அரசு அன்றைக்கு மாற்றுவதிலே அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, எங்கு வேண்டுமானாலும் மாற்றலாம். ஆனால் அன்றைக்கு என்னை மாற்றிய முறை, நான் 2000 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கிற பொழுது என்னை மாற்றி எனக்கு பணியிடம் வழங்கப்படவில்லை. அதற்கு பிறகு ஒரு 15-20 நாள் கழித்து எனக்கு பணியிடம் வழங்குகிறார்கள். அதுவும் ஒரு அதிகாரமும் இல்லாத திருப்பூரிலே சாயப்பட்டறைகளுக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய ஒரு தண்டனை பதவியாக கருதக்கூடிய ஒரு அதிகாரமற்ற ஒரு பதவிக்கு அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி அன்றைக்கு என்னை மாறுதல் செய்து என்னை தண்டிக்கும் விதமாக, அவமதிக்கும் விதமாக, என் நேர்மையை துச்சமாக கருதி, என் நேர்மையை ஒரு கீழாக கருதி, நீ என்ன பெரிய நேர்மையில் உச்சம் தொட்டால் என்ன, நாங்கள் தானே உன்னை பணியிடம் செய்ய அதிகாரம் பெற்றவர்கள் என்று சொல்வதைப் போல ஒரு அவமானகரமான வழிதரக்கூடிய மாறுதலாக அதை செய்த நிலையில்தான் நான் கொதித்து போய் ₹1 நான் லஞ்சம் வாங்கியிருந்தால் என்னுடைய நீண்ட பணிக்காலத்தை என்னை தூக்கிலிடுங்கள் என்று துணிச்சலாக நான் இன்றைக்கு எழுதினது உண்மை. இதுதான் அதனுடைய பின்னணி. ஐயா, சென்ற வாரம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றதற்காக டெல்லி சென்றுள்ளார். அப்போது பாரத பிரதமர் மோடி மற்றும் முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசியிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு தேவையான முக்கியமான நிதி தொடர்பாகவும் பேசியிருக்காங்க. அதில் கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதி, அதுபோல் நீட் தேர்வு, PM ஸ்ரீ திட்டம், மும்மொழி கொள்கை, ஸோ இப்படி எந்த நிர்பந்தமும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு தேவையான முக்கிய நிதியை உடனடியாக விடுவிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற செய்தி என்னங்க ஐயா, இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இப்போ நீங்கள் சொன்னது உண்மைதான். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள்
டெல்லிக்கு சென்றிருக்கிறார். குறிப்பாக நிதி ஆயோக் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்றிருக்கிறார். பிரதம அமைச்சர் போன்றவரையெல்லாம் அவர் சந்தித்து வந்திருக்கிறார். குறிப்பாக நீங்கள் சொல்கிறது மாதிரி அவருடைய அந்த கோரிக்கைகள், நிதி தொடர்பான கோரிக்கைகளை அவர் வச்சுருக்கார். அதை நம்ம பார்த்துருப்போம், அடிச்சிருப்போம். குறிப்பாக இந்த கல்வி தொடர்பாக ஒன்றிய அரசு அளிக்க வேண்டிய நிதியை பற்றி அவர் கேட்டிருக்கிறார். அதுவும் அதில் என்னென்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கை அல்லது இந்த மும்மொழி திட்டம் இதை திணிக்காமல் எங்களுக்கு வர வேண்டிய இந்த 3284 கோடி என்று கருதுகிறேன், அந்த தொகையை அளிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு வகையில் பாராட்டலாம். நம்ம எப்படி தான் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை தொடர்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படித்தான் முந்தைய அரசு ஒரு நிலைப்பாடை எடுத்தது. அது தொடர்வது நல்லது. மும்மொழி கொள்கை அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. 3வது மொழி அவசியமற்றது என்று நான் கருதுகிறேன். உலகெங்கும் நாம் ஆங்கிலத்தை படித்துவிட்டால் உலகெங்கும் நாம் செல்லலாம், வேலை பார்க்கலாம், வாழலாம் என்கின்ற நிலை இருக்கிறது சொன்னால் அது தமிழ்நாட்டுக்கு வெளியே இந்தியாவிற்கும் அது பொருந்தும். நாம் இந்தியாவினுடைய எந்த பகுதிக்கும் சென்று நாம் வேலை பார்க்கலாம், வாழலாம். அதற்கு ஆங்கிலமே போதும் என்று தான் நான் கருதுகிறேன். எனவே மும்மொழி திட்டம் எதிர்க்கப்பட வேண்டியது, அதை அவர் எதிர்த்திருக்கிறார், அது சரியானது. அதை போல் ஓகனேக்கல் அந்த குடிநீர் திட்டம், 3ஆம் கட்ட குடிநீர் திட்டத்திற்கு ஏறக்குறைய 2283 கோடி என்று கருதுகிறேன். அதையும் அவர் கேட்டிருக்கிறார். அதே போல் தமிழ்நாடு வறுமையற்ற இயக்கம் அந்த திட்டத்திற்கும், எல்லோருக்குமான வீடு அந்த திட்டத்திற்கும், அல்லது இந்த பேரிடரை எதிர்கொள்ளக்கூடிய அதுபோன்ற சமாளிக்கக்கூடிய திட்டங்களுக்கான நிதியெல்லாம் அவர் கேட்டிருக்கிறார். எனவே வழக்கமாக ஒரு மாநில அரசு ஒன்றிய அரசை கேட்கக்கூடிய அந்த நிதி ஆதாரங்களை அவரும் கேட்டிருக்கிறார். எனவே ஒன்றிய அரசு கொடுத்து உதவ வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அவர் சென்ற பொழுது இந்த திருக்குறளை ஒரு தேசிய அளவிலே அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதும் நாம் இங்கே ஒரு சொல்லக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஐயா, உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி மாற்றம் ஊடகத்திற்கு நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. இது போன்ற மேலும் பல காணொளிக்கு மாற்றம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள்.